கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் அந்த ரகசியம் தெரியுமா? முழு கதை மதுரை நாளே திருவிழாக்களின் நகரம்தான். அதுலயும் சித்திரை திருவிழான்னா அந்த பிரம்மாண்டமே தனி. ஆனா அழகர் ஏன் அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு வர்றாரு? அவர் வைகை ஆத்துல இறங்கும் போது ஏன் அவ்வளோ கோவமா இருக்கிறாரு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அண்ணன் தங்கை பாசம், ஒரு முனிவரோட சாபம் மற்றும் மதங்களை கடந்த ஒரு காதலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். மதுரைக்கு அரசியான மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் திருக்கல்யாணம் நடக்குது. ஒரு அண்ணனா தன் தங்கையை தாரை வார்த்து கொடுக்க அழகர் மலையிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் கீழே இறங்கி வர்றாரு. இது வெறும் ஒரு சாமியோட ஊர்வலம் மட்டும் கிடையாது. இது ஒரு அண்ணன் தங்கைக்கிடையே இருக்கிற புனிதமான பாச போராட்டம். அழகர் ஒன்னும் சாதாரணமா வந்துட மாட்டாருங்க. தன் தங்கை மீனாட்சிக்கு திருமண சீர் கொடுக்கணும்னு மலையிலிருந்து கிளம்பும் போதே பலவிதமான விலையுயர்ந்த பட்டு புடவைகள், விதவிதமான ஆபரணங்கள்னு ஒரு பெரிய சீர்வரிசையையே எடுத்துக்கிட்டு வர்றாரு. தன் தங்கச்சி கல்யாணம் ஊரே வியக்கிற மாதிரி நடக்கணும், அவளுக்கு எல்லா சிறப்பும் போய் சேரணும்னு ஒரு அண்ணனா எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு வர்றாரு அழகர். இந்த கிளம்பல் தான் சித்திரை திருவிழாவோட 2ஆம் கட்டத்துக்கு உயிர் கொடுக்குது. அழகர் மலையை விட்டு கீழே இறங்கிட்டாருனாலே மதுரையே ஒரு விதமான திருவிழா கோலத்துக்கு மாறிடும். அந்த மலைப்பாதையில ஆயிரக்கணக்கான மக்கள் தீப்பந்தம் ஏந்தி கோவிந்தா கோவிந்தா இன்னும் முழக்கமிட அழகர் பல்லக்குல வர்றதை பார்க்கிறதே ஒரு பரவசம். அழகர் மலையில அவர் ஒரு ராஜாவா இருப்பாரு. ஆனா தன் தங்கைக்காக காடு மேடெல்லாம் கடந்து கள்ளர் வேடம் தரிச்சு சாதாரண மக்களோடு மக்களா நடந்து வர்ற அந்த எளிமைதான் இந்த திருவிழாவோட ஆன்மாவே. அழகர் மதுரைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் 18ஆம் படி கருப்பணசாமி உத்தரவு. கோவில் சன்னதியை விட்டு வெளியே வந்ததும் அழகர் நேரா போறது அந்த 18 படிகள் முன்னாடிதான். ஏன்னா அழகர் கோவிலோட மொத்த சொத்துக்களுக்கும் ஆபரணங்களுக்கும் காவல்காரர் இந்த கருப்பணசாமி தான். அழகரோட நகைப்பெட்டிக்கு சாவியே கருப்பணசாமி தான் வச்சிருக்காருன்னு ஒரு ஐதீகம். அந்த பெட்டிய படிகள்ல வச்சு சாவிய கருப்பன் முன்னாடி வச்சு நான் தங்கை கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றேன்னு அனுமதி கேட்டதுக்கு அப்புறம்தான் அழகர் அந்த எல்லையையே தாண்டுவாரு. அழகர் மதுரைக்கு வந்து ஆத்துல இறங்கிட்டு திரும்பி போற வரைக்கும் அந்த நகைப்பெட்டிக்கு காவல் இந்த கருப்பணசாமி தான். யார் இந்த கருப்பன் தெரியுமா? அழகர் கோவிலோட காவல் தெய்வம் இவர்தான். அந்த 18 படிகளுமே கருப்பணசாமியா தான் பார்க்கப்படுது. இவரை பத்தி மதுரையில ஒரு பழமொழியே உண்டு. கருப்பன் முன்னாடி பொய் சொன்னா கண்ணு போயிரும். அந்த அளவுக்கு நீதி தவறாத காவல் தெய்வம். அழகர் மலையோட மொத்த சொத்துக்களுக்கும் ஆபரணங்களுக்கும் இவர்தான் காவல்காரர். அழகர் மதுரைக்கு வரும்போது அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்ணுக்கு தெரியாம கருப்பணசாமி காவலாக வர்றதா மக்கள் நம்புறாங்க. அதனாலதான் அடர்ந்த காடு வழியா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளோட அழகர் வந்தப்போ கூட எந்த திருடர்களும் அந்த நகைகளை தொடக்கூட பயந்தாங்க. அந்த அளவுக்கு கருப்பணசாமியோட காவல் ரொம்ப வீரியமானது. இந்த 18 படிகளும் சைவ வைணவ ஒற்றுமையை குறிக்கிறதாவும் சொல்லுவாங்க. அழகர் திரும்பி வரும்போது எல்லா ஆபரணங்களும் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த சாவியை மறுபடியும் கருப்பணசாமி கிட்ட ஒப்படைக்கிறதும் ஒரு முக்கியமான மரபு. ஏன் இந்த கள்ளழகர் வேடம் தெரியுமா? அழகர் மலையிலிருந்து கிளம்பும் போது அவர் ஏன் ஒரு ராஜாவா வராம தலையில பெரிய கொண்டை, கையில வளரி ஆயுதத்தோட ஒரு கள்ளர் வேடத்துல வர்றாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அழகர் மலைக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதி அக்காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா? மனுஷன் நடமாடவே பயப்படுற அடர்ந்த காடு. வழிப்பறி திருடர்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகம். அழகர் மலையிலிருந்து வரும்போது அவரோட பல கோடி மதிப்புள்ள தங்க ஆபரணங்களும் கூடவே வரும். இந்த நகைகளை திருடர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அழகரே ஒரு கள்ளர் தலைவனை போல மாறுவேடம் போட்டுக்கிட்டு வர்றாரு. எதிரிய ஜெயிக்கணும்னா எதிரி மாதிரியே மாறணும்ங்கிற தந்திரம் தான் இது. தலையில பெரிய கொண்டை, கையில கத்தி, அது மட்டும் இல்லாம கள்ளர் என மக்களின் பாரம்பரிய ஆயுதமான வளரி. உலகிலேயே கையில வளரி ஏந்திய ஒரே பெருமாள் கோலம் நம்ம கள்ளழகர் தான். அந்த மண்ணோட வீரத்தோடும் கலாச்சாரத்தோடும் ஒன்றி இருப்பார். அழகர் ஏன் அந்த மக்களோட உடையிலேயே வர்றாருன்னா, கடவுள் நமக்கும் மேலானவர் கிடையாது, அவர் நம்மில ஒருவருங்கிறதை உணர்த்தத்தான். இதனாலதான் அந்த மக்கள் இன்றும் அழகரை தங்கள் வீட்டு பிள்ளையா கருதி வாராரு வாராரு அழகர் வாராருன்னு கொண்டாடுறாங்க. இந்த வேடம் மதுரை பகுதியில் இருக்கிற பல சமுதாய மக்களையும் ஒன்னா இணைக்குது. அழகர் கள்ளர் வேடம் பூண்டு வர்றதுனால அந்த சமூக மக்கள் அவருக்கு சிறப்பு மரியாதையும் பாதுகாப்பும் கொடுக்கறாங்க. இது வெறும் வேடம் மட்டுமில்ல, பல நூற்றாண்டுகளா மதுரையை கட்டி போட்டு வச்சிருக்கிற சமூக நல்லிணக்கத்தின் அடையாளம். அடுத்ததா
மதுரைக்குள்ள நுழையிற அழகர் தல்லாகுளம் பெருமாள் கோவில்ல தங்குவாரு. அங்கேதான் ஒரு அழகான பாச போராட்டம் நடக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் நாச்சியார் பெருமாள் மேல் கொண்ட பக்தியால் வாரணமாயிரம் பாசுரத்தில் அழகரை தான் திருமணம் செய்ய போவதாக கனவு கண்டார். ஆனால் உறவு முறைப்படி பார்த்தால் அழகர், அதாவது பெருமாள், ஆண்டாளுக்கு அண்ணன் முறை. மதுரையில் இருக்கும் மீனாட்சி அம்மன் அழகருக்கு ஒரு தங்கை என்றால், ஸ்ரீ வில்லிபுத்தூரில் இருக்கும் ஆண்டாள் நாச்சியார் அழகருக்கு இன்னொரு தங்கை. தன் அண்ணன் அழகர் மதுரையில் இருக்கும் மற்றொரு தங்கை மீனாட்சியின் கல்யாணத்திற்காக போகிறார் என்று ஆண்டாளுக்கு தெரிகிறது. தன் அண்ணன் தங்கை கல்யாணத்துக்கு போகும்போது மிக அழகாக போக வேண்டும் என்ற ஆசையில் ஆண்டாள் தான் சூடி பார்த்த மலர் மாலை, பரிவட்டம் மற்றும் ஆபரணங்களை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து அண்ணனுக்காக அனுப்பி வைக்கிறார். அழகர் மதுரைக்குள் நுழையும் போது தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் தங்குவார். அங்கேதான் ஸ்ரீ வில்லிபுத்தூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த புனிதமான மாலை அவருக்கு அணிவிக்கப்படும். இந்த மாலை அணிந்த பிறகுதான் அழகர் தனது குதிரை வாகனத்தில் ஏறி வைகை ஆற்றை நோக்கி புறப்படுவார். மலைக்கோவிலில் இருந்து அதுவரை பல்லக்கில் மெதுவாக வந்து கொண்டிருந்த அழகர் தல்லாகுளத்தில் வைத்து தங்க குதிரை வாகனத்திற்கு மாறுவார். தங்கை கல்யாணத்திற்கு நேரமாகிவிட்டது, சீக்கிரம் போக வேண்டும் என்ற வேகத்தை இது குறிக்கிறது. குதிரை வாகனத்தில் ஏறியதுமே அழகரின் வேகம் அதிரடியாக மாறும். தல்லாகுளத்தில்தான் அந்த வருஷத்தோட பட்டு நிறம் என்ன என்பது உலகிற்கு தெரியும். அழகர் அணிந்து வரும் பட்டுப்புடைவை, அதாவது பச்சை, சிவப்பு, மஞ்சள், வெள்ளை அல்லது ஊதா, இதில் எந்த நிறத்தில் இருக்கிறதோ அதை வைத்துதான் அந்த வருடம் மழை பெய்யுமா, விவசாயம் எப்படி இருக்கும் என்று மக்கள் கணிப்பார்கள். அர்ச்சகர்கள் மூடிய பெட்டியிலிருந்து எடுக்கும் அந்த பட்டு ஆடையை அழகர் இங்கேதான் உடுத்திக் கொள்வார். ஆண்டாள் மாலையை அணிஞ்சு பட்டுடை உடுத்தி தங்க குதிரை மேல ஏறி அழகர் ஆத்துல இறங்க கிளம்பும் போது அதை பார்க்க கண் கொள்ளா காட்சியா இருக்கும். தன் தங்கை மீனாட்சி கல்யாணத்துக்காக மலையிலிருந்து பல மைல் தூரம் சீர்வரிசைகளை சுமந்துக்கிட்டு வர்றாரு அண்ணன் அழகர். ஆனா அவர் மதுரை வைகை ஆத்துக்கரைக்கு வரும்போதுதான் அவருக்கு அந்த செய்தி தெரிய வருது. தங்கச்சி கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அப்போ மீனாட்சியை தாரை வார்த்து கொடுத்தது அழகர் இல்லையா? மதுரை மீனாட்சி கல்யாணத்துல அண்ணன் முறையிலிருந்து தாரை வார்த்து கொடுத்தது கள்ளழகர்னு தான் நினைப்போம். ஆனா உண்மை அது இல்ல. திருப்பரங்குன்றத்திலிருந்து வந்து தாரை வார்த்து கொடுத்தது நம்ம கூடலழகர், அதாவது மதுரை கூடலழகர் பெருமாள். மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாண நேரம் நெருங்கிய போது மதுரையிலேயே இருந்த கூடலழகர் அண்ணன் முறைப்படி தாரை வார்த்து கொடுக்கும் சடங்கை செய்தார். மீனாட்சியை ஒரு அண்ணனாக தாரை வார்த்து கொடுத்தது கூடலழகர். ஆனால் சீர் கொண்டு வர கிளம்பி வந்தது கள்ளழகர். இதுதான் மதுரையின் மரபு. அதாவது ஒரு அண்ணன் தாலி கட்டும் சடங்கை முன்னின்று நடத்துகிறார். இன்னொரு அண்ணன் தன் தங்கைக்கு வேண்டிய சீர்வரிசைகளுடன் ஊர்வலமாக வருகிறார். ஆனா சீர் கொண்டு வந்த அண்ணன் கள்ளழகர் மதுரை எல்லையை தொடர்றதுக்குள்ள கல்யாணம் முடிந்து விட்டது. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டதும் அந்த அண்ணனுக்கு வர்ற கோபம் இருக்கே, அது நியாயமான கோபம். என்ன விடாம நான் வர்றதுக்குள்ள எப்படி கல்யாணம் பண்ணலாம்ங்கிற அந்த ஆதங்கத்துல தான் நான் மதுரைக்குள்ளேயே வரமாட்டேன்னு கோவிச்சுக்கிட்டு வைகை ஆத்தோடையே திரும்பி போவாரு. ஆனா ஆத்துல இறங்கின அழகர் கோபமா வர்றதை பார்த்துட்டு மதுரை மக்கள் சும்மா இருப்பாங்களா? அண்ணனோட கோபத்தை குறைக்க மக்கள் கையில எடுக்கிற ஆயுதம் தான் இந்த தண்ணி. தோல் பையில வாசனை கலந்த தண்ணியை தேக்கி வச்சு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே அழகர் மேல தண்ணியை பீச்சு அடிப்பாங்க. இது அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல செய்யற ஒரு அழகான சடங்கு. அந்த தண்ணி பட்டு அழகரோட கோபம் குறைஞ்சு அவர் மனசு குளிர்ந்துதான் அடுத்ததா தசாவதார காட்சியை கொடுக்க ஆரம்பிப்பாரு. அழகர் மதுரைக்கு வர்றதுக்கு தங்கை மீனாட்சியோட கல்யாணம் ஒரு காரணம்னா இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுதான் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுக்கறது. முன்னொரு காலத்துல சுதபஸ்னு ஒரு முனிவர் இருந்தாரு. அவர் வைகை ஆத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்த துர்வாச மகரிஷியை கவனிக்காம விட்டுட்டாரு. இதனால கோபமான துர்வாசர் நீ தவளையா போன்னு சாபம் கொடுத்துட்டாரு. அதாவது சமஸ்கிருதத்துல மண்டூகம்னா தவளைன்னு அர்த்தம். தவளையா மாறி அந்த முனிவர் வைகை ஆத்திலேயே பல வருஷமா தவம் செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு விமோசனம் கொடுக்கணும்னா அழகர் மலையிலிருந்து பெருமாள் நேர்ல வந்து அவர் மேல கை வைக்கணும். தங்கை மேல கோவப்பட்டு ஆத்துல இறங்குற அழகர் நேரா தேனூர் மண்டபத்துக்கு போவாரு. அங்கே தவளை வடிவத்தில் இருக்கிற அந்த முனிவருக்கு காட்சி கொடுத்து அவரோட சாபத்தை தீர்த்து வைப்பாரு. ஒரு பக்கம் அண்ணனா கோபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பக்தனுக்காக தேடி வந்து அருள் பாலிக்கிற அந்த பெருமாளோட கருணை தான் இந்த நிகழ்வு. ஆத்துல இறங்கி முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்த கையோடு அழகர் நேரா ராமராயர் மண்டபத்துக்கு வருவாரு.
அங்கேதான் அந்த புகழ்பெற்ற தசாவதார காட்சி விடிய விடிய நடக்கும். ஒவ்வொரு அவதாரமா மாறி வந்து ஆசி வழங்குற அழகரை விடிய விடிய மக்கள் கண்முழிச்சு தரிசனம் செய்வாங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அதிகாலையில அழகர் எடுக்கிற அந்த மோகினி அவதாரம் தான். அந்த அவதாரத்தை பார்க்கறதுக்குனே ஒரு தனி கூட்டம் மதுரையில கூடும். இந்த தசாவதார காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அழகர் வண்டியூர் நோக்கி புறப்படுவாரு. அங்கேதான் இந்தியாவிலேயே வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் வண்டியூர்ல நடக்கும். அதுதான் துலுக்க நாச்சியாருடனான சந்திப்பு. அழகர் வண்டியூர் போகும்போது அங்கே துலுக்க நாச்சியாருக்கு ஒரு சிறப்பு மரியாதை கொடுக்கப்படும். மற்ற கோவில்கள்ல வடை பாயசம்னு பிரசாதம் கொடுக்கிற மாதிரி இல்லாம இங்கே அழகருக்கு நெய் ரொட்டி மற்றும் இஸ்லாமிய முறையிலான உணவுகள் பிரசாதமா படைக்கப்படும்னு சொல்லுவாங்க. தன் தங்கை மீனாட்சி மேல கோபப்பட்டு வர்ற அழகர் அங்கே இருக்கிற எல்லா மதத்து பக்தர்களோட அன்பை பார்த்து சாந்தமடைவாரு. ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து அழகர் நம்ம வீட்டு பிள்ளைன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறது தான் இந்த திருவிழாவோட உண்மையான வெற்றி. கடவுளுக்கு மதம் கிடையாது, அன்பு மட்டும்தான் அப்படிங்கிறத இந்த துலுக்க நாச்சியார் நிகழ்வு நமக்கு உறக்க சொல்லுது. வண்டியூர்ல துலுக்க நாச்சியார் மரியாதையை முடிச்சிட்டு அழகர் மீண்டும் மலைக்கு திரும்ப கிளம்புவாரு. ஆனா அண்ணன் மதுரை எல்லையை தாண்டி போறதுக்குள்ள தங்கை மீனாட்சிக்கும் கணவர் சொகநாதருக்கும் ஒரு தவிப்பு வந்துடும். நம்ம அண்ணன் இன்னும் கோவமாவே போறாரேன்னு நினைச்சு அவங்க 2 பேரும் தல்லாகுளம் அல்லது அந்த தருமாதி பீடம் பகுதிக்கு வந்து அண்ணனை வழிமறிப்பாங்க. தங்கை மீனாட்சி தன் அண்ணன் அழகரை நேர்ல சந்திச்சு, அண்ணே, கல்யாண நேரத்துல நீங்க வராததால தான் நாங்க சீக்கிரம் தாலி கட்ட வேண்டியதா போச்சு. மற்றபடி உங்க மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை. நீங்க கொண்டு வந்த சீர்வரிசைகளை நாங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம் சொல்லி அண்ணனை சமாதானப்படுத்துவாங்க. அண்ணன் அழகர் தான் கொண்டு வந்த பட்டு புடவைகள், ஆபரணங்கள் மற்றும் சீர்வரிசைகளை தங்கையிடம் ஒப்படைப்பாரு. தங்கை கொடுத்த மரியாதையையும் அன்பையும் பார்த்ததும் அண்ணனோட கோபம் அப்படியே பனிக்கட்டி மாறி உருகிடும். கோபம் தணிந்த அழகர், சரிம்மா, அடுத்த வருஷம் கண்டிப்பா சீக்கிரம் வர்றேன்னு சொல்லிட்டு தன் தங்கச்சிக்கும் மதுரை மக்களுக்கும் மனசார ஆசி வழங்கிட்டு ரொம்ப அமைதியா பூப்பல்லக்குல ஏறி அழகர் மலை நோக்கி புறப்படுவாரு. அந்த நிமிஷம் மதுரை மக்களோட மனசுல ஒரு பக்கம் திருவிழா முடிஞ்ச வருத்தம் இருந்தாலும் அண்ணனும் தங்கச்சியும் சமாதானமாகிட்டாங்கிற ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். இப்படி ஒரு பாச போராட்டம், கோபம், சமாதானம், கூடவே ஜாதி மதம் கடந்த ஒற்றுமை, இதுதாங்க மதுரையோட உண்மையான ஆன்மா. ஒரு கடவுள் நம்ம வீட்டு பிள்ளையா மாறி வந்து போற இந்த அழகான நிகழ்வு தான் சித்திரை திருவிழா. இந்த வீடியோ மூலமா அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு பின்னாடி இருக்கிற இவ்வளவு சுவாரஸ்யமான கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன்.